சபரிமலை ஐயப்பன் கோயில் பகுதியில் சமைத்து சாப்பிட காவல்துறை எதிர்ப்பு தெரிவிப்பதாக ஆம்னி பேருந்து ஓட்டுநர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ள ஆம்னி பேருந்து ஓட்டுநர் ஒருவர் சபரிமலை கோயில் பகுதியில் உணவகங்கள் சுகாதாரமின்றி இருப்பதாகவும் சாப்பிட்டால் உடலுக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும் வேதனை தெரிவித்தார். இதனால் பேருந்துகளிலேயே சமைத்து சாப்பிடுவதாகவும் இதற்கு காவல்துறையினர் எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார். சாப்பாடு இல்லாமல் மிகவும் கஷ்டப்படுவதாக கூறிய அவர் ஐயப்பா சேவா சங்கம் சார்பில் ஆம்னி பேருந்து ஊழியர்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த டிரைவரோட கொடுமை பாருங்க, இங்கே சாப்பாடு செய்யக்கூடாதுன்றான், அங்கே ஹோட்டலில் வச்சுக்கிறோம், எங்கேயோ ஒரு ஹோட்டலில் வச்சுக்கிறோம், அதுக்கு போனால் சரியான முறையில் சாப்பாடு ஒத்துக்க மாட்டேங்குது. நாங்கள் இன்னும் 2 மாதத்துக்கு கண்டினியூவாக வண்டி ஓட்டணும், புரியுதுங்களா? அந்த 2 மாதம் எங்களுக்கு ஏற்ற ஃபுட்டு இருந்தால் தான் நாங்கள் சமாளித்து ஓட்டிக்கின்னு வர முடியும். ஒரு வாரம் வருவாங்க, ஒரு வாரம் போயிடுவாங்க. அந்த சாமிங்க அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல. இங்கே சாப்பாடு கிடைக்கிறதுனால இது நேற்று நைட்டு 8 மணிக்கு செய்த சாப்பாடு, கரெக்டுங்களா? 8 மணிக்கு செய்த சாப்பாட்டை நான் இன்னைக்கு இந்த சாப்பாட்டையே காலையில் பழுது பச்சை மிளகா வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், இப்போ எடுத்து சாப்பிட்றேன். இங்கே அடுப்பு பற்ற வைக்கக்கூடாது, இங்கே சமைக்கக்கூடாதுன்னா நான் இங்கே இந்த காட்டில் வந்து எங்கே போய் சாப்பிடுவாங்க, எங்கே சமைப்பாங்க? அப்போ அவன் டெண்டர் விட்டுக்கிற ஹோட்டலில் ஒரே ஒரு இட்லி 20 ரூபா சொல்கிறான், 15 ரூபா சொல்கிறான், 18 ரூபா சொல்கிறான். அவன் இதுதான் ரேட் போடணும். அவன் அந்த அளவுக்கு கொடுத்து எடுத்துட்டு அந்த துட்டு மொத்தம் எங்கே பிடிக்கணும் பார்த்தா இங்கே வரவன் நான் அம்பானிக்கு அண்ணன் தம்பியா வரான் சொல்லுங்கள். இங்கே வரவன் நேற்று கூலிக்கு போகிறவன் கொத்தனாரு எல்லாம் தான் வரான். இவங்க வந்து அந்த இட்லி போய் சாப்பிட்டாலோ இந்த சாமிக்கு சாப்பிட்டாலோ இங்கே நாங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு அங்கே நைட்டு மகளை கண்ணு முடிச்சு வண்டி ஓட்டுறோம். எங்கள் உடம்புக்கு நாங்களும் அதை சாப்பிட்டு எங்கள் உடம்பு கெட்டு போகுது.